உடனே அவர் முழங்கால் படியிட்டு தேவனுடைய ஓய்வு நாளை ஆசீர்வாதத்தை தரும்படியாக 2025 வருஷத்தின் இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள எழுதத்தோடு வாயை தந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் தேவன் உங்களையும் என்னையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் வாயை திறந்து இந்த தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள எழுதத்தோடு வாயை திறங்க. இம்மட்டும் எங்களை காத்ததற்காக, இம்மட்டும் எங்களை நடத்தினதற்காக, இம்மட்டும் நம்மளை சுமந்ததற்காக, தப்புவித்து வந்ததற்காக எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு மாறாத தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பெறப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாகவும் விசேஷமாக இந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்து நடத்தும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை சேர்ந்து கரையில் உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் 5ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்கான ஆராதனை பாடலாக கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கரங்களை உற்சாகமாக தட்டி பாடுவோமா? கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. எல்லாரும் கரங்களை உற்சாகம் தட்டி பாடுவோமா? ஆயிரம் என்னுள்ள இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என்னோடு இருக்கணும், சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பது காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். மனிதனின் தூஷனை மனமடிவதில்லை, நீர் என்ன பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷனை மனமடிவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை.
நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் ஆதார நீருண்டு ஒரு பழக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒரு போதும் கலக்கமில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மாறாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. சோத்திரம். இந்த பாடல் பகுதி மூலமா நம்மளோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுவோமா? Thank you, brothers. அப்படி நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். தாவீதின் சங்கீதம் 118 சங்கீதம். நம்ம தான் அருமையான சிஸ்டர் விஜிலா மேத்யூ அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. 744 பக்கத்தில் இருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 118 சங்கீதம். சங்கீதம் 118 அவரும் சேர்ந்து வாசி. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிர்களால் கட்டுங்கள். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம். Thank you, sister. நம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும்
நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டொழி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அவரது ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி அதை கடந்து செல்வோம். நம்ம திலகிதனம் பாஸ்டர் மத்திய செய்திகளை கொடுப்பாங்க. சரி, அல்லேலூயா. சந்தோஷமா வந்திருக்கிற கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கும். 1000 சூழ்நிலை கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் வச்சுட்டு தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியாய் ஆராதனை செய்யணும், கர்த்தருக்கு சந்தோஷமாய். அதுதான் ஆண்டருக்கு உகந்த ஆராதனை. ஜெபம், அர்ப்பணிக்கிறது, தேவ பிரசன்னத்தை உணர முடியும், தேவ நம்மளை தொட முடியும், சுத்திகரிக்க முடியும். இதெல்லாம் உணர்ந்து ஆராதிக்கணும். தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஒரு பயபக்தி. ஆண்டவர் எனக்கு என்ன பேச போகிறாரு, எந்த காரியத்தில் ஏன் எனக்கு இவ்வளோ தடைகள், எனக்கு ஏன் சரியானபடி இன்னும் ஜபத்துக்கு செவி கொடுக்கல, மறுபடியும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏன் வருது, இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, அதுவும் தேவனுடைய பிள்ளைங்க, சத்தியத்தை தெரிஞ்சவங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க ஏனோ தானோன்னு வாழக்கூடாது. கர்த்தர் தாமே உங்களோடு பேசும்படியா தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகள். இன்றைய தினத்தில் நிறைய காரியங்கள் ஆண்டோடைய வளர்ந்தவங்க கூட எல்லாம் தெரியும், ஆனாலும் கீழ்ப்படிய மாட்டார்கள். அதனால தான் பலவிதமான தடைகள், பிரச்சனைகள், பலவிதமான காரியங்கள், சிக்கல்கள், நிந்தைகள், நெருக்கங்கள். நம்மளை என்ன செய்யறது, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது கிடையாது, ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது, அர்ப்பணிக்கிறதும் கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால தான் பலவிதமான காரியங்களில் மற்றவங்களுக்கு நம்ம இடரலாக இருக்கிறோம். இன்றைய தினத்தில் தலைப்பு வாசிக்கலாம். யாத்திராகமும் 1:12. இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள், அவங்க பெருகாதபடிக்கு, வளராதபடிக்கு, தனக்கு வேலைக்கு கீழே அடிமையாக இருக்கணும். அவங்க போயிட்டாங்கன்னா வேலையாள் இல்லையே, அதனால் அவங்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் ஒரு பெருக்கம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒடுக்குதல், நொறுக்கம், நிந்தை, கஷ்டம், பிரச்சனை, நெருக்குதல், வேதனை எல்லாருக்கும் உண்டு. தேவபக்தியாக நடக்கிற யாவருக்கும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைங்க இவங்க பாருங்க, ஜனங்கள் மேல அன்பு வைத்ததனால தான் ஆண்டவர் அந்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதனுடைய ரகசியம் அதான். 1000 யாராவது ஒடுக்கட்டும், பெருகினார்கள். இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஒடுக்குதல் வரும்போது ஒரு பெருக்கம் வரும், ஒரு ஆசீர்வாதம் வரும்போது ஒரு நெருக்கங்கள் வரும். அது முன்னவே அதுக்குனால தான் ஒரு ஃபங்க்ஷனாலும் எந்த ஒரு காரியத்தினாலும் வீட்டில் ஒரு கசப்போ சண்டைகளோ பிரச்சனையோ வச்சுக்காதீங்க, ஒன்று மணியே ஒப்புரவாயிடுங்க, சரியாயிடுங்க. பாருங்க, ராபர்ட் அந்த கார் அப்படி இடிக்கிற மாதிரி இப்படி ஆயிருக்கும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லையா? எவ்வளோ பெரிய அருமையானவர். ஒரு காரியங்கள் நல்ல மாதிரி சந்தோஷமாக நடத்தும் போது, அன்றைக்கு நன்றி செலுத்தும் போது எரிச்சல், பொறாமை கெடுக்கிறது, நமக்கு சோறு உண்டாக்குறது, பல காரியங்கள் நடக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஒடுக்கினார்கள். வேலை நிமித்தம் என்ன செய்ய, பெருகக்கூடாதபடிக்கு அவங்க ஒடுக்கினா அவ்வளோக்கு எவ்வளோ பெருகினார்களாம். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ரகசியங்கள். வாசிங்க, அதிலே 9:10 வாசிங்க. 9:10. இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். ஆமென். உபாயம். நம்மளை விட்டு போயிடக்கூடாது, இந்த தேசத்தை விட்டு போயிடக்கூடாது. அடிமைத்தனம், பலவான்கள், பெருத்தவர்கள். இதுதான் ஆசீர்வாதத்தின் காரியங்களில் ஒரு ஆசீர்வதிக்கும் போது, ஒரு பெருக்கம் வரும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக துதிக்கணும், அதிகமாக தேடணும். கர்த்தருடைய பிள்ளைங்க இதுதான் தடைகள் வருது, நம்மை விட்டு போகாதபடிக்கு. பலவான்கள், பெருத்தவர்கள், உபாயம், அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்போம், நெருக்கத்தை கொடுப்போம், துன்பத்தை கொடுப்போம். இதுதான் நம்ம சந்தோஷமா இருப்போம். ஏன்னா இவங்க நல்லா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, என்ன நடந்தாலும் அந்த சந்தோஷம் கூட மற்றவங்களுக்கு பொறுத்துக்கும். அப்படியே தான் இருக்கிறாங்க. கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க,
உறவுகள் இருக்குது. இந்த உலகத்தில் அப்படி தான் தூண்டி விட்டுருக்குது. அந்த உள்ளான அன்பு இல்லை இல்லையா? எனக்கு பேச்சு கேட்கலனா, எனக்கு கீழ்ப்படியலைனா, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனா, இப்போ எல்லாவற்றும் என்னோட இடைப்படலைன்னா அவங்களுக்கு வெறுப்பாங்க, பொறாமப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க. இந்த மாதிரி ஆவிகளாம் இருக்குது. இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிலே 14 வாசிங்க. அதிலே சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இன்னும் அதிகமாய் கொடுமையாய், இன்னும் கஷ்டப்படுத்தினார்கள். கொடுமையாய் எவ்வளவு வேதனை இருக்கும் அவங்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள், ஜீவனை கசப்பாக்கும்படி வேதனைகள் இருக்கு. சொல்ல முடியாத வேதனைகள், பகிர்ந்துக்க முடியாத வேதனைகள். இவைகள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கணும். ஆனால் நாம் எப்படி ஆண்டவரோட உறவு, அன்பு, நெருக்கம், பயம், கீழ்ப்படுதல் இதெல்லாம் கண்டு தான் கர்த்தர் விடுவிப்பார். இல்லைன்னா முடியாது. அவர் அறிவார். மனுஷன் நல்லவர். கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு நீங்கள் இருந்தால் தான் கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார். அதே அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க பார்க்கலாமா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். இதுதான் ஆண்டவர் சொல்றார். நம்ம வேதனை இப்படியேவா? நிறைய பேர் முறுமுறுக்கிறது. என் கஷ்டங்கள் இல்லையா, நான் நேசிக்கலையா, அன்பு இல்லையே, என்னை விசாரிக்கலையே, என்னை புரிஞ்சிக்கலையே, இதெல்லாம் முறுமுறுத்து சோர்ந்து போயிடுறது. ஆலோட்டிகள் நிமித்தம் அவர் படுகிற விபத்திரங்களை நான் பார்த்து பெருமூச்சை, கூக்குறுதல், இந்த இக்கட்டெல்லாம் நிறைய ஜெபிக்கணும். இப்போதான் தடனிங் ஜெப வீரர்களை நிற்கவே மாட்டாங்க. அநேகரை உருவாக்குவாங்க. அவங்க மூலமா ஆசீர்வாதம் வரும். நல்ல ஜெபிக்க தெரிந்தா போதாது. அநேகருக்கு தூபமாய், ஜெப தூபமாய், குடும்பத்தை உருவாக்குறவர்களாய், சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாய் இருப்பார்கள். இதுதான் கர்த்தரோடு உள்ள ஒரு உறவு, அன்பு, ஜெபம். ஜெபம்லாம் சும்மா இல்லை, நிறைய காரியங்கள் ஜெபத்தில். அவரோடு பேசுறது, உறவாடுறது, ஆராதிக்கிறது, நன்றி செலுத்துறது, துதிக்கிறது, ஒரு டைமிங் வச்சுக்கணும். ஏனோ தானே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போதாது, ஏனோ தானே ஒரு கடமைக்காக ஜெபிக்க கூடாது. பாருங்களா, அவங்களுக்கு கூக்குரல், அவங்களுக்கு பெருமூச்சு, முறை ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறவளா இருந்தார்கள். கர்த்தர் அந்த உபத்திரவங்களை பார்த்து எல்லாவற்றையும் கடவுள் சமூகத்தில் சொல்லிடுங்க. மனுஷன் என்ன சொன்னாலும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை குறித்து பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலையும் இப்போ அப்போ ஆண்டவர் இறங்கினாரு, அற்புதம் செய்தார், சொப்பனத்தில் பேசினார், அதிசயங்களை செய்தார், ஆபிரகாமோடு பேசினார், அவங்க சந்ததியெல்லாம் ஆசீர்வதித்தார். இப்போ இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போவும் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. இப்போவும் ஜெபத்தை கேட்கிறவர். அங்கே அப்பப்போ இறங்குவார், அதிசயங்களை செய்வார், தீர்க்கதரிசிகளை அனுப்புவார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எச்சரிப்பார், அவங்களை கடிந்து கொள்வார். இப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இது விசுவாசித்தீங்கன்னா கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தாங்க. ஆனால் வாசம் பண்ணி உங்களை பயன்படுத்த முடியல, உங்கள் மூலமாக மகிமைப்பட முடியல, அவனால் உள்ள சந்தோஷம் சமாதானத்தையும் ருசிக்க முடியல, அசட்டை பண்ணுறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் தங்கலைன்னா வேறு வழியை செலவழியக்கூடாது, சமாதானம் குறையக்கூடாது, சுகம் கிடைக்கக்கூடாது. சுகம் வேணும், ஆண்டவரால் உண்டார் ஆசீர்வாதம். இது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இது யாராலையும் முடியாதுமா. சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர், அவர் சொன்னபடியே செய்கிறவர். பாருங்களேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை வாசிங்க அந்த வசனத்தை. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு இது ருசிக்க முடியல, எவ்வளோ நல்லவர் என்று ருசிக்க முடியல. பெருமைப்படுத்தணும், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பான். அவருக்கு பிரியமா, அது பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி இல்லை. நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார் போல இருக்கு, நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார் போல இருக்கு. இதுதான் நம்ம தலைவிதியோ, இப்படிலாம் போறாங்க. இவ்வளவுதான் இவங்க விசுவாசம். இதுதான் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு. ஆசீர்வதிப்பேன், நிறைய வாக்குத்தத்தம். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவங்களுக்கு ரொம்ப பண்றவங்களை கூட அவர் அப்படியே திருப்புவாராம். அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான தேவன். ஆபிரகாமின் விசுவாசத்தின் தகப்பன்,
கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அப்படியே நிறைவேறினது பாருங்க. 22:17 வாசிங்க. ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான தேவன். வானத்து நட்சத்திரங்கள் என்ன கூடுமா, கடற்கரை மணலை ஆண்டவர் என்ன கூடுமா, அப்படி திரளாய் பெருக பண்ணுவேன். உன் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். உனக்குள் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அநேக கவலைப்படுறோம், படிக்க மாட்டேன்றான், என் பிள்ளை இப்படி இருக்கிறான், என் பேரை எப்படி இருக்கிறான், கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். நாம எப்படி இருக்கிறோம்? பெற்றோர் முன்மாதிரியா இருக்கீங்களா? அவங்க உருவாகிறதுக்கு காரணமா இருக்கீங்களா? அவங்களை தட்டி கொடுத்து விசுவாசத்தை பெருக்குகிறீங்களா? அவங்களை தேற்றுறீங்களா? நிறைய சரியான வழியில நடத்துறீங்களா? பெற்றோருடைய ஆசீர்வாதம் தான் பிள்ளைகளுக்கு. அப்படியே ஆபிரகாமுடைய சந்ததி அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் சொன்னதை அப்படியே செய்வார். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? பெற்றோர் எல்லா காரியத்திலும் முன்மாதிரியா இருக்கமா, பயப்படுறோமா, கீழ்ப்படுறோமா? பிள்ளைகளை நான் சரியானபடி சிச்சித்து போதித்து கண்டித்து இதை செய்யக்கூடாது, ஒழுங்கினமான காரியத்தை சீர்படுத்தி நம்மளை பின்பற்றுவாங்க. அம்மா இதை செய்ய மாட்டாங்க, நேரத்தில் ஜெபிப்பாங்க, நேரத்தில் துதிப்பாங்க. இந்த மாதிரி காரியத்தில் அம்மாக்கு பிரியமான நீதி, நற்கிரியை, நற்குணம், சாட்சி ரொம்ப முக்கியம். பெற்றோர் அப்போதான் உங்க பிள்ளைகள் உங்களை பின்பற்றும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லப்பட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே வாசிங்க. இன்னும் ஆதியாகமம் 24:60 வாசிங்க. ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். எப்படி மற்றவங்க நம்ம ஆசீர்வதிக்கணும்? ஒன்றுமில்ல. இது செவ்வாய்க்கிழமை வீடுகள் ஜெபத்துக்கு ரெபேக்காள் இது எமிமால் காந்தி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே நல்ல மழையில் மாட்டிட்டோம். ஒரு டீ கடையில் இருந்தோம், டீ குடிச்சு உட்காந்தோம். ஒரு குழந்தைய பார்க்க போய் உறவினரே போகிறாங்க, விட மாட்டேன்றாங்களாம். நாளெல்லாம் காத்துட்ருக்காங்க. எல்லாம் சபைக்கு போகிறவங்க அங்கே பேசிக்கிறாங்க. என்னை பார்த்தோன்னே உங்களை நீங்கள் எங்கே பார்த்துற மாதிரி இருக்குது, ஜீசஸ் கால்ஸை பார்த்த மாதிரி இருக்குது, எங்களுக்காக ஜோம் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்துல டீ கடையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நாளை தினம் திரும்பி பார்க்க போகிறோம், ஒரு குழந்தைய பார்க்க விட மாட்டேறாங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு அந்த அம்மாவை நீங்கள் வரணும், நீங்கள் ஜபத்துக்கு வாங்க, நீங்கள் வந்தாதான். அப்படி பாருங்கள், மற்ற சொந்த பந்த உறவினர்லாம் என்ன செய்கிறாங்க, ஒருவருக்கு தேய்ச்சி வாங்கன்றாங்க. அப்போ நம்மளை அப்படி வாழ்த்தணும். கொடா கொடியை பெருகுவாயாக. ரெபேக்காளை எல்லாரும் வாழ்த்தினார்கள். அந்த வாழ்த்துதல் மற்றவங்களால நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படியே ரெபேக்காள் ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியா நம்ம இருக்கிறோமா? அந்த காலை வேளை ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 26:12-13 வாசிங்க. அதிலே ஆதியாகமம் 26:12-13 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பஞ்ச காலத்துல விதை வைத்தது பெருக்கத்தை பற்றி சொல்றேன். ஒடுக்குதல் மத்தியில பெருக்கம் தலைப்பு. புரியுதுங்களா? எவ்வளோக்கு ஒடுக்கினா கவலைப்படவே போறாங்க. யார் எழுப்பினாலும் கவலைப்படாதீங்க. அது பொறாமை எரிச்சல்னாவே இருக்கும். வளர்ச்சி அடையும் போது நல்லா சந்தோஷமா இருக்கும்போது நம்மளை கண்டுக்க அவங்க பாட்டும் நம்ம சொல்றதை கேட்காம எப்படிலாம் கஷ்டப்படுத்தினாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு நீங்கள் உங்கள் செய்கையிலையும் ஆண்டவர் பின்பற்றதுலையும் ஆண்டவருடைய உறவுலையும் ஆண்டவர் அன்பிலும் நீங்கள் நிலைச்சிருந்தால் அவங்க தான் வெட்டப்பட்டு போவாங்க. கர்த்தர் விட மாட்டார். ஈசாக்கை பாருங்க, ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு விருத்தி அடைந்தான். விருத்தியான வாழ்க்கை இருக்கா? ஜானியர்னா மோனோசா இருக்குதுன்ற மாதிரி இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில. எங்க தூங்கிட்டு இருந்தா என்ன பண்றது? தூக்கத்துக்கு இடம் கொடுக்குறீங்க. தெய்வ பயம் இல்லை. நம்மளை ஆசீர்வதித்து பெருகும்போது ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே 14-15 வாசிங்க. அதிலே 14-15-16 வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவர் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம்
தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்ம ஆசீர்வாதம் வந்தாலே அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு வெக்கமா இருக்கும். இவங்களை கனம் பண்றாங்க, இவங்களை நேசிக்கிறாங்க, இவங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க, என்னை விட்டு போய்விடும். எப்படிலாம் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிலாம் தடைப்படும், இப்படிலாம் தடை வரும், இப்படிலாம் பிரச்சனைகள் வரும். அவைகள் மத்தியில நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? தீமையை வெறுக்கிறீங்களா? ஒரு வளர்ச்சி இருக்குது அவங்களுக்குள்ள. மகா பெரியவனானான். இவங்க பாருங்க எடல் பண்றாங்க பாருங்க. அதுலயே 15-16 வாசிங்க. வாசிங்க. ஆதியாகமம் 26. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வாசிங்க. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். சில காரியங்கள்ல விட்டு விலை ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கணும். இதை நம்ம வளரக்கூடாதபடிக்கு எடல் பண்ணுவாங்க. இது பிரேயர்ல ஜபத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். அடுத்ததாய் 24-29 அதே அதிகாரத்துல 24-29 வாசிங்க. 24-29 சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் நிமித்தம், தகப்பன் நிமித்தம் அவங்க புண்ணியம் செய்தார். ஒரு நல்ல தகப்பன், நல்லவங்கன்னு பேர் வாங்க ரொம்ப கஷ்டம் இல்லையா? சாதாரண ஒரு இந்துக்களே அப்படி நேர்மையான வழியெல்லாம் நடப்பாங்க. இப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க தான் இடரலா இருக்காங்க. ஆண்டவர் நாம தூஷிக்கப்படுது, நித்தமே நாம தூஷிக்கப்படுதுன்னு சொல்றாரு. ஆபிரகாம் நிமித்தம் நான் உன்னோடு இருப்பு தரிசனம் கண்டு ஆண்டவர் தேற்றார் ஈசாக்கை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கிற தேவன். அது வாக்கு பாருங்களேன். அடுத்த மகன் இன்னும் தொடர்ந்து பாருங்க. ஈசாக்கை ஆசீர்வதித்தது மகா பெரியவனா விருத்தி அடைந்தார். அவர்கள் மத்தியில, இடர்கள் மத்தியில, தடைகள் மத்தியில கர்த்தர் ஆண்டவர் உயர்த்தினார். வாசிங்க. அதிலே 30 அது ஆதியாகமத்துல 30:42-40. இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். எப்படி? அப்போ பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ப்பர்கள் நிறைய, இதுதான் அவங்களுடைய தொழில். அவங்க பாட்டுக்கு பெருகிட்டே இருக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படி விருத்தியாகிட்டே இருக்கும். ஏன்னா கர்த்தரோடு இருந்தாங்க, கர்த்தர் அவங்களோடு இருந்தார். நம்மளோடு இருக்கிறாரான்னு இந்த காலை வேலை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கர்த்தரோடு எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம ஜெபம் கேட்கப்படாது. கடமைக்காக தேடுறோமா, உண்மையாக தேடுறோமா? கர்த்தருடைய பிள்ளைகளை இவ்விதமாய் மகா விருத்தி அடைந்து, இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோபு, ஈசாக்கின் மகன். யாரு? நிறைய ஏமாத்துறாரு, எல்லாம் இவருக்கு எடுத்துட்டாரு. அப்பெல்லாம் ஆடுகள் குட்டி போடுறதுக்கு முன்னாடி அதான் போட்டால் அதிகமாக குட்டி போடுவோம். அதெல்லாம் இருந்தான் யாக்கோபு. போராடி ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்ட யாக்கோபு ஆண்டவர் அருமையானவர் பாருங்க. அவர்கள் மகா பெரியவனானா. அதிலே 31 ஆதியாகமம் 31:7 வாசிங்க. தகப்பனோ என்னை மன்னித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. எப்படி சொல்லப்பட்டு பாருங்க. நமக்கு நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் கர்த்தர் சும்மா விட மாட்டார். உண்மையின் ரகசியம் உண்மையாய் அவருக்கு சேவிக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள், கை கொள்றவர்கள், பயப்படுகிறவர்கள், அவருக்கு ரொமான காரியத்தை விட்டு விலகிறவர்கள், வெறுக்கிறவர்களுக்கு செய்கிற காரியங்கள் உங்களுக்கு நம்ம யார் செய்தாலும் விட மாட்டார்கள். இதை புரிஞ்சுக்கோ. ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு அப்படி எல்லாத்துலையுமே நேசிக்கும். எல்லா காரியத்திலும் கீழ்ப்படினால் பல சோதனைகள் டெஸ்ட்லாம் வரும். மாறினபோது கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறவனையும் சொல்லப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க. அதிலேயே 11-12 வாசிங்க. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்று. அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட போலையும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அருமையாக சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? மற்ற கஷ்டங்களை கர்த்தர் பார்க்கல, கேட்கலன்னு நினைக்காதீங்க. உபத்திரவங்களையும் ஆனால் தான் அவங்க ஆலோட்டி நிமித்தம், அவங்க படுகிற வேதனை நிமித்தம், அவங்க கஷ்டப்படுறது நிமித்தம், அவங்களுக்கு கூக்குரலை நிமித்தம், அவர்கள் பெருமூச்சு
செவி கொடுப்பார். அதிகமாக படிச்சு ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிள்ளையா வாழணும், தீமையை வெறுக்கணும், நீதியாக வாழணும், அவருடைய பிள்ளை ஜீவிக்கணும் இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் இறங்கின. எவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடத்தினார். ஆனாலும் வழி விலகி கடினமான இருதயமான ஜனங்கள், முறுமுறுப்பான ஜனங்கள் வழியிலே அழிக்கப்பட்ட கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானார்கள். இதனால தான் எச்சரித்து நடத்தணும் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய கோபம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளை 42 வாசிங்க. அதிலே 42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்போது என்னை வெறுமையை அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமியையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடந்து கொண்டார் என்று என்ன சொல்லப்பட்டிருப்பதுங்க? கஷ்டங்களையும் உபத்திரங்களையும் சிறுமையும் பார்த்து என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாத. எவ்வளவு அருமையான தேவன், அவ்வளோ அக்கறையுள்ளவன். நான் முடியாதுமா, பிள்ளைங்களால முடியாது. நான் அன்பு ருசிச்சதுனால சொல்றேன். அவ்வளோ அருமையானவன், போஷிக்கிறவன். நம்ம சரீரத்து மேல அவ்வளோ அக்கறை உள்ளவன். நீங்க கூட அக்கறை செலுத்த மாட்டீங்க உங்க சரீரத்துல. அதை நேசிக்கிறவங்களுக்கு தான் இதை செய்வான். என்னை கடிந்து கொண்டான், என் சிறுமையை கஷ்டங்களை பார்த்தான். அப்படிலாம் யாக்கோபு கர்த்தர் உயர்த்தின பெருக செய்தார், விருத்தியடை செய்தார், விரோதமானவர்களே அவர்களெல்லாம் கடிந்து கொண்டான்னு சொல்லப்படுது. அதில் யோசனை பற்றி பார்த்தீங்கன்னா 41, 52 பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆதியாகமத்திலே என் சிறுமையை பார்த்து அவருக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்தது, சகோதரனால வந்தது. இந்த சம்பவம் தான் தெரியும். அதனால முக்கியமானதை மட்டும் சொல்ற மாதிரி சொப்பனம் தான் கண்டா. ஆண்டு இதை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னவனே போடுறான். எரிச்சல் வந்தது, அவர் மேல கோபம் வந்தது. அடிச்சு குழியில போட்டாங்க, விட்டு போட்டாங்க இல்லையா? என்ன ஒரு பாவம் அறியல. கர்த்தர் யோசேப்போடு இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா கண்களும் தயப்படுத்த செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லப்பட்டு நம்மோடு இருக்கிறாங்க சொல்லுவாங்களா? கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்படி நம்மளை கனம் பண்ணணும். கனத்துக்குரிய பாத்திரங்களை நம்ம மாற்றுவார். வாசிங்க 41, 52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டார். என்ன பண்றது? எவ்வளவு பாடுகளை கடந்து வந்து எந்த கஷ்டங்களை வந்து அநேருக்கு ஆசீர்வாதமாக கொண்டு போகிற யோசிப்பை சில வேலைகளை நமக்கு தெரியாது. ஆசீர்வாதம் எப்படி வரும் தெரியாது. தடைகள் எல்லாவற்றையும் கொண்டே தெரிந்து நமக்கு ரொம்ப காரியங்கள் என்ன நடக்கும்போது நமக்கு தெரியாது. பின் விளைவில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருக்கணும். யோசிப்பு கர்த்தர் உயர்த்தினார். சகோதரன் மத்தியில பெற்றதுங்க அவங்கள ஏளனமா இருப்போமா நினைத்து ஒரு மத்தியில கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ராஜா மூலமா யோசிப்பை உயர்த்தினார். உன்னை உயர்த்தணும்னா ஆண்டவரை பற்றிக்கணும். ஆண்டவருக்கு உண்மையாயிரும். யாருக்கு இருக்கீங்களா? ஐயோ தேவனுக்கு உண்மையாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 சாமுவேல பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து சொல்லப்படும். 4க்கு 4 என் அபிஷேகம் தாவீது மேல விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. ஆலயத்தை ரொம்ப நேசிப்பாரு. ஆராதனை துதி அதிகமா நேசிப்பார் தாவீது. நேசிக்கிறோமா? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அப்படியா துதிக்க முடியாம கிடக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க 2 சாமுவேல். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். அவரோடு நம்மோடு இருந்தாதம்மா நாமும் அவரை பற்றி கொண்டாதம்மா பெருக முடியும், விருத்தி அடைய முடியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இதனுடைய ரகசியமே தான். கர்த்தருடைய பிள்ளைகளே தாவீது நாளுக்கு நாள் ஏன் விருத்தி அடைய முடியல? பெருக முடியல. ஒடுக்கினது மத்தியில, எதிர்ப்புகள் மத்தியில, பிரச்சனை மத்தியில இவர்களாம் எப்படி பெருகிறாங்க, விருத்தி அடைஞ்சார்கள். வாக்கு கொடுத்துட்டு நான் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். வாக்கு குறைத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். இதுக்கு நிறைய வாக்கு தத்தங்க வேதத்தில் இருக்கு. இதெல்லாம் வைத்து கூட நீங்க ஜெபிக்கணும். ஆனா கீழ்ப்படுறவங்க தான் உரிமை பாராட்டி ஜெபிக்கணும். சளி இல்லாம எப்படியோ இருந்துட்டு ஆண்டுக்கு பிரியம் இல்லாம, பயப்படாம, நேசிக்காம, விசுவாசிக்காம நீங்க கூப்பிட்டா எப்படி கேட்பாங்க? சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அதனால தான் இங்க நம்மளை ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக தான் ஆண்டு சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு வாசிங்க 18 சங்கீதம் 18:6 நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆலயத்தில் அபயமிட்டேன், என்னை விடுவித்தார். ஆலயத்தின் ஆசீர்வாதத்தை புரிந்து கொண்டார். ஆலயத்தை முக்கியப்படுத்துவார். தேவசமத்தை காத்திருக்கிறத முக்கியப்படுத்துவார். அதிகமா தேடுங்க, அதிகமா துதிங்க. அவர் நொறுக்கப்பட்ட நேரத்தில் அதிகமாக காத்தருவார் தாவீது. ஆனால் தான் விருத்தி அடைந்தார். இதயத்துக்கு ஏற்றவன் மறுபடியும் சொல்றேன், அவர் இதயத்துக்கு ஏற்றவன் இருக்க முடியாது. அவர் மாற்றுவார் நம்மளை. நம்ம அநேக அசுத்தம் உலகத்தில் அசுத்தமான இருக்கிறோம். ஜென்ம சுபாவம் உள்ளவங்களா இருக்கிறோம். ஜென்ம
ஜென்ம சுபாவம் உள்ளவங்களை இதை அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லப்படும். சாகலை, சுய இச்சையெல்லாம் சாகலை. எப்படி ஆண்டவரை நெருங்க முடியும், அப்புறம் எப்படி ருசிக்க முடியும், எப்படி ஆராதிக்க முடியும்? தாவீது மேல விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. அவனை நான் தெரிந்து கொண்டு நான் இருதயத்தை பார்க்கிறவர் சொல்லப்படும். கொஞ்சம் முன்னாடி 1000 போட்டு பேச முடியும். உனக்கு ஆண்டவரால் உண்டாகிற நெருக்கம், அன்பு, அவரால் உண்டாகிற சந்தோஷம், சுகம், மகிழ்ச்சி பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை 2 தெசலோனிக்கேயர் இப்போ உள்ள புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு இப்படி இருந்தாதான் பெருக்கும் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்க அதிகமாக காத்திருந்து துதித்தார்கள், ஆனால் அவங்க பெருகினார்கள். அதுதான் இல்லையே இப்போ இந்த நாட்களில் கிடையாது. காத்திருக்கிறது கிடையாது, தேடுகிறது கிடையாது, அதிகமாக துதிக்கிறது கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆண்டவர் மட்டும் அசட்டை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கூப்பிட்டா மட்டும் ஆண்டவர் உடனே கொடுத்துடும், பதில் கொடுத்துடும். எங்கே போச்சு அன்பு? அதை கேட்டு ஆபத்தில், கஷ்டத்தில், வேதனையில் கூப்பிடும் போது ஆண்டவர் இவ்வளோ நல்லவராக இருந்தார், இவ்வளோ மோசமானவங்களா இருந்தார், நன்றி கெட்டவங்களா நம்ம ஆண்டு சொல்லி பாருங்க. அப்படி எப்படி அவருக்கு 20 தயவு கிடைக்கும் யோசித்து பாருங்க. வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசம் மிகவும் பெரிதிருக்கிறபடியினால் நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவரை பெற்று அன்பு அதிகரிக்கிறபடியினால் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டது? விசுவாசம் பெருகணும். ஆதினத்தில் மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது. விசுவாசம் எப்படி பெருக்கத்தை விரும்புறீங்களா? அன்பு அதிகரிக்குதா, ஐக்கியம் அதிகரிக்குதா? எங்க எவ்வளவோ கஷ்டப்படும். வீடுக்கு ஜபத்துக்கு சொல்றோம், ரத்தத்தை சரீரத்தை உட்கொள்ளுதல் நாம எச்சரித்து சொல்லதான் முடியும். கீழ்ப்படிதோ, பெற்றுக்கொள்வதோ, காத்துக்கொள்வதோ உங்க கையில தான் இருக்கு. அது உங்களோட இருக்கணுமா வேணாமா நீங்க பற்றிக்கொள்ளுங்க. நாங்கள் எச்சரித்தா சொல்லதான் முடியும். பிள்ளைகளை விசுவாசம் பெரிய இருக்கா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இந்த காலவெளி அன்புல ஐக்கியத்துல பெரிய இருக்கீங்களா? இதெல்லாம் கூட எல்லாரும் விசாரி பேசி அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, பேசி ஐக்கியத்தை ஏற்படுத்தினா அந்த ஆட சொல்ற இரண்டிலேயே நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் நம்மில் இருக்கும்படி பிதாவை நோக்கி இயேசு சொல்றார். என்னென்னைக்கு நான் அவள் வாசமா இருக்கிறேன். இப்ப வாசம் பண்ணுகிற தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்பினால் அவர் வாசம் பண்ணுவார், இருப்பார், போதிப்பார், அவையோடு எச்சரிப்பார், நடத்துவார், தேற்றுவார், விடுவிப்பார். விரும்புறது கிடையாது. வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அவர்கள் நம்ம ஒன்றாயிருக்கும்படி அவளுக்காக வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்று நம்ம இந்த வேதத்தை எந்த அளவுக்கு விசுவாசித்தீங்கன்னா தான் பயந்து நேசித்து படிக்கணும். பிள்ளைகளை வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டு சமத்தை அதிகமாக காத்திருக்கிறவங்க தான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை வீட்லேயும் குடும்ப ஜபம் கிடையாது, எப்படியாவது உட்காந்து ஜெபிங்கன்னு சொல்றீங்க. அதனால தான் சகோதரிகளுக்கு சொல்லுவேன், உபாசி ஜபத்தெல்லாம் சொல்லுவேன். எப்படியாவது கணவரோடு உட்காந்து உங்க பிரச்சனைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, கைப்பற்றி ஜெபம் பண்ணுங்க. தட்ட பிரச்சனை நீங்கும். எங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல சண்டை போட்டுக்கிறீங்க, எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அது எப்படி ஆசீர்வாத ஜபம் எப்படி கேட்கப்படும்? சண்டையும் கசப்பும் பாகையும் விரோதமும் முறுமுறுப்பும் ஒரு ஐக்கியம் அன்பிலமும் உண்மையில். அப்போஸ்தலர் 2 வாசிங்க, 46 47 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து இதுதாங்க. அதனால தாங்க சபை வளர்ச்சியில் துதிக்கிறதுக்கு வர்றதே கிடையாது. என்ன சொன்னாலும் ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஒரு நான் சந்தோஷமாக என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு, என்னை உயர்த்திருக்கிறாரு, துதிக்கிறதுக்கு முடியலையே. ஏன்? அதனால தான் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எல்லா இடத்துலையும் தயவு கிடைக்கல. அதனால தான் தடைகள். இங்கே ஐக்கியம் இல்லை. எப்படி பெருகும்? அனுதினமும் சபையில சேர்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் அந்த பொறாமை எரிச்சல் நாவிகளாம் என்ன செய்யுது? கெடுத்துக்கிட்டு இருக்கும். சபைக்கு அங்கே போகிறவங்களா அங்கே போய் ஒரு வளர்ச்சியை பார்க்குற, ஒரு மாற்றத்தை பார்க்குற, ஜெபம் பண்ணாமல் போக மாட்டாங்க. ஜெபிக்கிறார், நல்ல வேதத்தை படிக்கிறார், நல்ல நேசிக்கிறார், குடும்பத்தில் ஒரு ஐக்கியத்தை விரும்புகிறார், எந்த காரியத்தில் உண்மையாக இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு சொல்லணும். மற்றவங்க சொல்லணும், நம்மளே கொடுத்தானே நற்சாட்சி சொல்லணும்.
இதுதாங்க அப்போஸ்தல காலங்கள் இருந்ததுனால தான் சபைகள் பெருகிட்டுன்னு தொடர்ந்து அந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விருத்தி அடைந்தது. ஆவியானவருடைய கிரியே இருந்தது. ஒருமனப்பட்டு பூமியில நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால், அட்லீஸ்ட் இந்த கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரல, அம்மா பிள்ளைங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, இங்கே எப்படி ஒற்றுமை ஐக்கியம் வரும்? சகோதர சிநேகம் எப்படி வரும்? விசாரிக்கணும், உண்மையா இருக்கணும். அதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். ஏமாற்று வேலைலாம் இருக்கக்கூடாது. அது நமக்கே வரும். எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அடுத்ததாய் 16 அப்போஸ்தலர் 5 வாசிங்க. நாளுக்கு நாள் பெருகின. என்ன சொல்லப்பட்டு எதனால? அதிகமாக காத்திருந்து, அதிகமாக ஒருமனப்பட்டிருந்து, அதிகமாக துதித்ததுனால நாளுக்கு நாள் ஸ்திரப்பட்டது. உங்களால் என்ன? நீங்கள் சபைக்கு எது கொண்டு வந்திருக்கிறாரு? நீங்கள் சபைக்கு எப்படி இருக்கீங்க? ஆண்டருக்கு எப்படி இருக்கிறீங்க? ஆண்டருக்கு உண்மையாக இருக்கீங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இவ்வளோ சொல்லியும் கேட்கலன்னா செவிட்டு விரியன்னு சொல்லப்பட்டிருக்கு, மந்த புத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு, உணர்வில்லாத ஜனங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் சபைக்கு. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால தான் அப்போ சில காலங்களில் கூடி அதிகமாக ஜபித்ததுனால தான் அநேக அதிசயங்கள் நடந்தது. ஸ்திரப்பட்டது. கலகத்தின் ஆவி, பிரிவின் ஆவி, பொய்யின் ஆவி, இப்படிலாம் கோல் சொல்கிற ஆவி, இந்த ஆவிகளாம் அர்த்தமாக்கணும். சமாதானத்துக்கு எழுதுகிற ஆவி, மற்றவங்களை வளர்ந்தா அது பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, இப்பெல்லாம் பார்த்தேன் இல்லையா? பொறாமை கொண்டார்கள், வளராதபடிக்கு கெடுத்தார்கள். நீங்கள் அதிகமாக துதிக்கிறது இல்லை, அதெல்லாம் வரும். துதிக்கலைன்னா பிசாசு உள்ள நுழைவான். துதிக்க அவ்வளோ வல்லமை இருக்கு கர்த்தருடைய பிள்ளையில. வாசிங்க அதிலே 6-7 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவவசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். என்ன சொல்ல? சீஷர்கள் யார்? நீங்க தான். பெருக்கம் வரணும், உங்களால் ஆசீர்வாதம் வரணும். அதுக்காக தான் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை மூலமா மகிமைப்பட, அற்புதம் செய்ய, அநேகரை ஆறுதல் படுத்த, அநேகரை தேற்ற, அநேகரை விடுவிக்க. அதனால தான் சபைகளை வைத்து உங்களை உருவாக்குகிறார், கற்றுக் கொடுக்கிறார், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்குகிறார், உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார், உங்கள் வழிகளை சீர்படுத்தி அனுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளையிலே எவ்வளோ அருமையான காரியங்கள் பாருங்க. அடுத்தது வசனங்களை கூட பார்த்தீங்கன்னா 13 48 52 48 வாசிங்க. அப்போஸ்தலர் அதிலே 13 48 வாசிங்க. அப்போஸ்தலர் 13 48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அவங்க தாம விசுவாசிப்பாங்க. பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஆண்டவர் எனக்கு வேணும், நான் ஆண்டவருக்கு அன்னம் பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், அவருடைய அன்புல களி கூறணும், அவருடைய பிள்ளையா வாழணும். அந்த பயப்படுறவங்க தான் புறஜாதியார் மத்தியில ஆண்டவர் கைவிட மாட்டார். நிச்சயமா கைவிட மாட்டார், நிச்சயம். அதனால தான் நீதிமன் விழுந்தால் 7 தரம் எழுந்திருப்பான். மற்றவங்களாம் விழுந்தத்தான். அநேக உபத்திரங்கள் வழினாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். சின்ன சின்ன காரியங்களாம் சோர்ந்து போயிடுறீங்க, முறுமுறுத்துறீங்க, ஆண்டவரை துதிக்கிறத விட்டுறீங்க, அசட்டை பண்றீங்க, ஏனோ தானு வாழ்றீங்க. துதிக்கிறது ஜபத்தையும் நிறுத்திடுது. இனி நல்லா நம்ம எல்லாம் நல்லா இருப்போம்னு நினைப்பு. அவர் தயவு கிருபையிலனா வாழ முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஏன்னா சத்தியத்தை அறிந்திருந்தும் தேவனுடைய பிள்ளையா இருந்தும் அவருடைய நாமத்தை தரித்திருந்தும் அசட்டை பண்றவங்களே அவரும் புறக்கணிச்சிருவார், அசட்டை பண்ணிடுவார். அதை புரிஞ்சுக்கோங்க தேவனுடைய பிள்ளையில. வாசிங்க அடுத்ததாய் அதிலே 52 வாசிங்க. அதிலே சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இருக்கா? சந்தோஷத்தால் நிரம்புவீங்களா? இந்த தேவசமத்தில் வந்தா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கீங்களா? நிரம்பவே முடியாது. பல விதமான காரியங்கள், தீமையான சிந்தனை, எண்ணங்கள், அசுத்தமான இருதயத்தில் இருந்தால் அந்த சந்தோஷம் கிடைக்காது. இது ஆவியானவர் உண்டாகிற சந்தோஷம், அவர் நிரப்புகிற சந்தோஷம். 1000 கோடி கோடி பணத்துக்கு ஈடாகாது. சொந்த பந்தத்துக்கோ எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேதனை, பிரச்சனை, துக்கம், கவலை, போராட்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், எதாவது கவலை, பயம் இதெல்லாம் மாறணும்னா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியினால் சீஷர்கள் நிரப்பப்பட்டார்கள், சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டார்கள். அந்த அபிஷேகம் வேணுமா? தாகம் இல்லை,
தாகம் மாதிரி தான் நீங்கள் அவர் டீசெண்டானவர். ஆண்டவரே என்ன நிரப்புன்னு கேட்டால் நிரப்புவார். விரும்புறது கிடையாது. ஆவியானவர் பற்றி தெரியல, எல்லா கருத்திலும் அவர் இல்லாமல் முடியாது. ஜெபிக்கு உதவி செய்வார், பலவீனத்துக்கு உதவி செய்வார், நிந்தையை சுமக்கிறாரு, என்னை போதித்து நடத்துவார், நம்ம கூடவே இருப்பார். நிறைய காரியங்கள் இருக்கு. அதை விரும்புறது கிடையாது கர்த்தருடைய பிள்ளைங்க. அது விரும்பினாதான் ஆண்டவர் நிரப்பப்படும். ஞானஸ்தானம் எடுத்து அப்படியே இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. பெற்ற கொண்டவங்களும் அந்த நேரத்தில் இல்லை, எப்போதும் நிரப்பணும். அனுதினமும் சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போதான் பலத்தின் மேலே பலன் அடைய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே வாசிங்க மறுபடியும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. 9:31. சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். 9:31. அப்பொழுது யூதேய கலிலேய சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. என்ன சொன்ன? ஆவியோடு எப்படி சபைகள் ஸ்திரப்பட்டு பெருகின? பரிசுத்தாவியனோட ஆறுதலோடு பெருகின. அவர் தேற்றவாளன். எல்லாரும் சேர்ந்து எப்படி நான் சந்தோஷமா கையை தட்டி ஆராதிக்கிறீங்க தெரியுமா? சில நேரத்தில் நிறுத்த முடியாது, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தேவ சமூகத்தில். என்னையா வியாதி ஆபத்துலாம் காத்தாரே, எனக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு நல்ல மருமகளை பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, நல்ல மாமியாரை கொடுத்துருக்காங்களே, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காங்களே. ஒவ்வொரு நாளும் இப்போ கேரன் சிஸ்டர்லாம் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க இப்போ தாய்க்கு. அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க. கர்த்தர் எவ்வளோ தயவுள்ளவர், எவ்வளோ அன்புள்ளவர், எவ்வளோ நல்லவர். அவர் தயவும் கிருபையும் இரக்கத்தையும் அசட்டை பண்ணிடாதீங்க. கர்த்தர் எவ்வளோ வேதனைப்படுவார் பார்த்துக்கோங்க. ஆறு தேற்றவாளன், சத்தியாவேக தேற்றவாளன் இறங்குவார், உங்களை தேற்றுவார், உங்களை சகல துர்க்குணத்தை விட்டு நீக்குவார், உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உன் காயங்களை ஆற்றுவார், உனக்கு பலன் கொடுப்பார். மேற்கொண்டு பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்கள், நெருக்கங்களும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர் கிருபை. அவர் இல்லைன்னா முடியாது. வளரணும்னா, மகா வளர்ச்சி பெருகினாங்கன்னா என்ன செய்தாங்க? அதிகமாக தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க, ஆராதித்தார்கள், துதித்தார்கள். ஏன் சபைகள் பெருகிச்சு? அதிகமாக துதித்தார்கள், அதிகமாக காத்திருந்தார்கள், கிருபை பெருகிச்சு, விசுவாசம் பெருகிச்சு, அன்பு பெருகிச்சு. இல்லையே? இந்த காலவேளை ஆராய்ந்து பாருங்க. உங்களை தேவன் பெரிய காரியங்களை செய்யணும், கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:11-12 வாசிங்க. அனனியா சப்பீராலை குறித்து சொல்லப்பட்டு இந்த சம்பவம் நடந்தவுடனே பயம் வருது இல்லையா? ஆண்டவர் அப்படிலாம் கோபமா இல்லை, எவ்வளோ இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். கோபத்தை உண்டாக்கிட்டே வீட்டில் ஆண்டவர் கோபத்தை உன் பாளையத்தை சுத்தமாக்கி கொண்டுங்கன்னு சொல்றாரு. வருவார், வாசம் பண்ணுவார், நேசிக்குவார், உங்களை உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு வருவார். நீங்கள் இன்னும் கோபப்படுத்திக்கிட்டே இருந்தால் கர்த்தருடைய கோபம் என்ன செய்து? வஞ்சித்தீர்கள், என்னை ஏமாற்றினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே உண்மையாக ஐக்கியத்தில் இருக்கும்போது ஏமாற்றினார்கள், ஆண்டவர் உடனே அடித்தார். அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. எவ்வளோ கிருபையின் காலங்களை ஓடிட்டு இருக்கோம். அடித்த ஒருத்தரும் தாங்க மாட்டோம். அவ்வளோ நல்லவர், அவ்வளோ நல்லவர். சின்ன சின்ன காரியத்தில் சொல்லி நம்மளை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், தேற்றுவார், எச்சரிப்பார். இதெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியலைன்னா கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாயிடுவோம். வாசிங்க 11:12 சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆமென். எந்த ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா, சபை வளரணும்னா, நம்ம குடும்பம் வளரணும்னா, நம்ம விசுவாசம் பெருகணும்னா, தேவனுக்குள்ள பலப்படணும்னா, ஒருமனப்பட்டு சபையார் கூடினார்கள். ஊக்கமாய் ஜெபித்ததுனால தான் கர்த்தர் அற்புதம் செய்தார், பேதுருவை விடுவித்தார். சபையார் ஊக்கமான ஜெபம் இருக்கா? ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறது ஸ்பெஷல். அண்ணால் ஜெபித்தது மாதிரி இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததுனால தான் கர்த்தர் அவளுக்கு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார், அவர் நிந்தையை நீக்கி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா வசனம் சொல்றேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். 16:25 பார்த்தீங்கன்னா, அதே அப்போஸ்தலர்ல துன்பத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, நிந்தையின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில ஆண்டவர் நாமத்தை சொன்ன இவர்களை அடித்து அநேக துன்பப்படுத்தி சிறையில போடும்போது இவர்கள் என்ன செய்தார்கள்? பாடி துதித்தார்கள். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைங்க. என்ன நேரிட்டாலும் துதிக்கிறத நிறுத்த மாட்டாங்க. அநேக அடிகள் அடிக்கப்பட்டு
தொழுமரத்துக்கு மாட்டி வேதனை மத்தியில் பாடி துதித்தார்கள். எல்லாரும் கேட்டாங்களாம், சிறையில் இருந்தவங்களாம் கேட்டாங்களாம். அது எப்படி முடியும்? அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே உள்ள அன்பு, வைராக்கியம், பக்தி, உண்மை. ஆண்டவர் விட்டாரா? பிள்ளைகளை அவ்வளோ விட்டுட்டாரா? ஒரு பிள்ளைகளை அடிச்சுட்டே இருக்கும், மற்றவங்களை அடிக்க விட மாட்டாங்க. நாமளே உருகுவோம். அதை காட்டிலும் நேசன்றார். தாயின் மேலே நேசிப்பேன்னு சொல்றார். ஆண்டவருக்காக அப்படிலாம் சகித்தார்கள், நிந்தையை சுமந்தாங்க, கஷ்டம். கண்ணீரை துடைத்தார். இக்கட்டு ஏதாவது ஒரு காரியம் முறுமுறுத்துறாதீங்க, ஆராதனைக்கு நின்றாதீங்க தயவு செய்து. இன்னும் ஆசீர்வாதம் வேணும்னா வாங்க, அவர் வேணான்னா உங்க இஷ்டம். கீழ்ப்படியில உணர்வு இல்லை, ஆண்டவர் மேல அன்பு இல்லை, நன்றி இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படிலாம் வாழ்ந்ததுனால தான், கர்த்தருக்காக வாழ்ந்ததுனால தான் அப்போ உள்ள அப்போஸ்தலர் காலங்களில் நடந்தது போல இப்பவும் சபைகளை கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இருக்கோமா? பூமியின் கடைசி பரிந்தும் நான் உங்களோடு இருப்பேன். இது அழியிற மட்டும் இருப்பார். நாம் ஆண்டரை பற்றி கொள்றதோ, ஆண்டாள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதோ உங்க கையில் தான் இருக்கு. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடுவோம். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அடுத்த ஒரு ஜெப குறிப்பு, அருமையான சிஸ்டருடைய தாயாருக்காக. மகள் சாஜாயி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் பக்கம் தேவன் அந்த வலது பக்கம் உள்ள சரீரத்தில் காணப்படுகிறதான பலவீனங்களை தேவன் மாற்றும்படியாக, நான் திரும்பவும் சொல்றேன், அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவர் தூரத்திற்கும் தெய்வமாக இருக்கிறபடினாலே உங்கள் வலது கை வானத்துக்கு நிறைய எடுத்து அவருடைய பிரசன்னம் இப்போதே அந்த மகளை தொடும்படியாக, வருகிற ஞாயிற்றுக்கிழமை மகள் வந்து சாட்சியோடு நிற்கும்படியாக, அந்த மகளுக்கு பிரசன்னம் சிலுவையின் ரத்தம் பாயும்படியாக, பலவீனப்படுத்துகிற ஆவியை தேவன் அதமாக்கும்படியாக, பரிசுத்த ரத்தம் அங்கு மகள் சரீரத்தில் பாயும்படியாக, பரிபூர்ண சுகத்தை மகளுக்கு தேவன் கட்டளையிட்டு பெரிதான உயிருள்ள வரைக்கும் சாட்சியோடு நிற்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே குயினா சிஸ்டருடைய வீட்டுக்காரர்களுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அந்த மகனுக்கும் தேவன் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி நம்முடைய சபையில் காணப்படுகிறதான பலவீனத்தில் காணப்படுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து அநேக சாட்சிகளினால பிள்ளைகளை தேவன் நிரப்பும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவருடைய தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து இந்த வாரம் முழுவதும் எல்லாவித தேவைகளும் சந்திக்கும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2025 வருஷத்தின் 5ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் என்னையும் அருமையான பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு என் தேவ பிரசனம், தேவ சமூகம், தேவ ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் பிள்ளைகளை நிரப்பி உம்முடைய சந்தோஷத்தினால, சமாதானத்தினால, ஆண்டவரே பலத்தினால நிரப்புவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களுக்கும் யாவரையும் சமாதானத்தோடு கடந்து போகும், ஒரு குறைவில்லாதபடி இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து வழி நடத்துகிறார். அநேக சாட்சிகளை கொண்டு வர வந்தது ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிற வர தடப்பட்ட மக்கள் மேலே பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வருவீராக. நீரே ஆசீர்வதி மீட்பிரேசு முளைச்ச நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மட்டும் சதா காலம் நம்ம கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.